கொஞ்சம் பூமிக்கு வருவோம். ஆயிற்று, எல்லாம் ஆயிற்று. மனித வர்க்கம் ஒருபுறம் தலைக்க, அந்த ராட்சச மரத்தின் உதவியால் பூமிகளில் பச்சைகள் தலைக்க, நீரூற்று ஒருபுறம் வர, பிறந்தவன் இறக்க, இறந்தவன் பிறக்க, எல்லாம் மிகச் சரியாய் நடந்து கொண்டிருக்க, அந்த மனிதன் ஒரு யுகமாய் வெறும் நீரை மட்டுமே புசித்து வந்தான். எல்லாம் அனிச்சையாய் நடந்து கொண்டிருக்க, மெல்கி மட்டும் ஒரு புது ஆராய்ச்சியில் இறங்கினார். அதாவது பூமிக்கு வந்த நீரின் தன்மையை பகுத்து, இந்த நீர் உணவு எத்தனை ஜென்மங்களுக்கு மனிதனுக்கு உணவாக பயன்படும், நீரின் தன்மை அப்படியே இருக்குமா அல்லது படிப்படியாய் குறையுமா? இந்த தீவிர ஆராய்ச்சிக்கு 5 பிறவி முடித்த ஒரு ஆன்மாவையும் சேர்த்து கொண்டார். அந்த ஆன்மாவும் ஒன்றுமே பேச தோன்றாவிட்டாலும் ஆராய்ச்சியை உன்னிப்பாய் கவனிக்க, அது முகத்தில் சின்ன மாறுதல். பிரபு, நீரின் தன்மை மாறுகிறதோ இல்லையோ, நிலம் கண்டிப்பாய் மாறும். அதிர்ந்தார் மெல்கி. எப்படி என்றார். பொதுவாய் மனிதனின் காலில் ஜந்துக்களின் காலில் உள்ளது போல் ஜவ்வுகள் இல்லை. அந்த ஜவ்வானது நிலத்திற்கும் ஜந்துவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் வைத்திருந்தது. இதனால் உடலில் ஏற்படும் கோடிக்கணக்கான ரசாயன மாற்றங்களுக்கும் நிலத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. நம் மனித வர்க்கமோ பாதங்கள் நிலத்தில் படுகிறது. இதனால் மனிதன் வெளியே தெரியாத, அதே சமயம் அளவிற்கதிக சத்தமுள்ள நாடி துடிப்பு, இதய ஓசை, இரத்த ஓட்ட ஓசை எல்லாமே நேரடியாய் பூமியில் பட, அது சிறிது சிறிதாய் பூமியை பாதிக்க வாய்ப்புண்டே. ஆராய்ச்சி திசை மாற எப்படி சாத்தியம்? நீயே ஆராய். முதலாய் ஒரு மனித மூளையை நம்பி ஆராய்ச்சியை விட அந்த ஆன்மா வெகுவாய் மகிழ்ந்து தன்னுடன் முதலாய் 10 பேரை சேர்த்து கொண்டு சமயம் கூச்சத்துடன் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். 75 வருடங்களுக்கு பின், பிரபு, தண்ணீர் நமக்கு உதவாது. ஒரு காலத்தில் மனிதனின் சுகாதாரத்தை தானே நிர்ணயிக்கும் நிலையில் தண்ணீர் நிலை குறையும் என்க மெல்கி கவலையுற்றார். என்ன செய்யலாம் டொமினிக் என்றார். டொமினிக் என்றால் ஜந்து பாஷையில் வினைவு என்று பொருள். முதன்முறையாய் டொமினிக் என்றதும் அந்த 10 பேருக்கும் எதுவுமே புரியவில்லை. மெல்கி தன் தவறை உணர்ந்து, டொமினிக் என்றால் வினைவு என்ற பொருள் என்று எப்படி சொல்வார்? ஜந்துக்களின் சிறு சகவாசம் கூட ஆகக்கூடாது, மனிதன் தனி மனிதனாகவே இருக்க வேண்டும் என்பதில் அதிபயங்கரமாய் கவனமாய் இருந்த மெல்கி சமாளித்து, ஆம், இனி நீ டொமினிக் என்றார். மெல்கி பெயர் வைத்த முதல் மனிதன் டொமினிக் தான். ஆனால் விவிலியம் ஆதாம் ஏவாள் என்று கூறுகிறது.